பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அதனால்தான் அவரை நோக்கி பாருங்க, நீங்க வெட்கப்பட போகவே மாட்டீங்கன்னு சொல்றேன். நான் எப்பவுமே அனுபவிச்சது தான் சொல்லுவேன், மற்றவங்களை குறித்து இல்லை. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதையும் ஒரு நாளும் மறந்தது கிடையாது. 1992 இந்த ஊழியத்திற்காக நான் அழைக்கப்பட்ட போதும் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு இதுதான். ஏன்னா நானும் கண்ணு தெரியாமல் 2 வயசுலேருந்து அம்மை நோயினால் முழுசாக பார்வை இழந்தேன். பிறந்தது பிராமின் கம்யூனிட்டியில். எங்கள் அப்பா பேர் ராமசாமி ஐயர், எங்கள் அம்மா பேர் விசாலாட்சி அம்மையார், காசி விசாலாட்சிம்பாங்களே, அந்த பேரை வச்சுருந்தாங்க நினைவா. ஆனால் பேருக்கெல்லாம் குறைச்சல்ல. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவான், பேரு பெத்த பேரு தாக நீல் லேதுன்னா. தெலுங்கில் பேர் பெருசாக இருக்கு, ஆனால் குடிக்கிற கூட என்ன செய்ய மாட்டான், ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டாங்கிற மாதிரி. அன்னைக்கு 2 வயசில் என் பார்வை இழந்த போது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், கைவிடப்பட்டேன். கொண்டு வந்து ஏதோ ஒரு பார்வையற்றோர் பள்ளியை கேள்விப்பட்டு ஒருவர் சொன்னதை கேட்டு கொண்டாந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம் எவனையும் என்னை திரும்பி பார்க்கல. இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னை நடத்தி வருகிறார். இன்று வரைக்கும் அவர் கைவிடலை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை தேடுறதுதான். சிலர் தேடினாங்க, சிலர் தேடினது வேதத்தில் பார்க்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேனாரே. நாம ஆண்டவரை முதல்ல தேடணும். தேடுனா அவர் தென்படுவார். சிலர் இந்த வேதத்தில் பார்க்கிறோம், உன்னத பாட்டில் பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ராக்காலத்திலே தன்னுடைய படுக்கையிலே ஆத்ம நேசரை தேடினாள் ஒரு சூலமத்தி. இன்னைக்கு யோபு தேடினார். 23:3-4 நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். என் காரியத்தை எல்லாம் அவருக்கு முன்பாக வரிசையாய் வைப்பேன். இன்னைக்கு ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக எத்தனையோ பேர் அலைந்து தெரியும். அந்த காலத்தில் நடராஜ முதலியார் இருந்தார். அவர் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஒரு பாட்டை எழுதினார். எல்லாரும் உங்கள் வேதமத்தை திரும்ப தயவு செய்து யாத்திராமம் 20-24 வசனத்தை கையில் எடுத்துக்கோங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் இயேசுவை நாம் இங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கு காணலாம், இயேசுவை நாம் இங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கு காணலாம். பலி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? களி நிறைந்த சோலையில் நடுவே காண முடியுமா? இயேசுவை நாம் இங்கு காணலாம், அவர் பேசுவதை இங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கு காணலாம். ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலையலே, ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலையலே. ஆடுகின்ற அலைகடலில் நாடி அலைந்தேனே,
வாழ்விலே எல்லதிரே தெய்வத்தை காணீரே. பாடுபடும் ஏழைலாம் அடுத்து பாடிலே பேசுவைலாம் காணலாம், அவர் பேசுவதை கேட்கலாம். பேசுவைலாம் காணலாம். பாதமதில் பவனி வரும் கார்முகில் கோட்டங்களே. பாதமதில் பவனி வரும் கார்முகில் கோட்டங்களே. வந்தருளும் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ. காலமெல்லாம் அவனியில் பேசிடும் காட்டேரி கத்தரிசோ வாழுமிடம் கோரிடமாட்டாயோ. பேசுவைனா காணலாம், அவர் பேசுவதை கேட்கலாம். பேசுவைனா காணலாம். கண்ணிரண்டும் புலலாக நெல்ஜம் அல்லலாக. கண்ணிரண்டும் புலலாக நெல்ஜம் அல்லலாக. பள்ளிட்டு விழுந்தேன திருமறை முன்பாக. பிள்ளனசே அல்குடலே கல்விழி பாயல்த. கல்விழித்தே நெல் முல்லே கத்தரே சொல்லில்த. பேசுவைலாம் காணலாம், அவர் பேசுவதை கேட்கலாம். பேசுவைலாம் காணலாம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து. இதுதாங்க கேரண்டி. இன்னைக்கு தெய்வத்தை தேடி எங்கெங்க மனுஷன் என்னென்னமோ செஞ்சு ஓடுறான், பார்க்கறதுக்கு எவ்வளவோ செலவழிச்சு ஓடுறான். ஆனால் நீ எங்கேயும் ஓட வேண்டாம், எங்கேயும் போய் தேட வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல இருக்கிறியோ இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும், அவர் பதில் கொடுப்பார். ஏன்னா நமக்கு சொல்லியிருக்கார். எரேமியா 33:3 என்ன சொல்லியிருக்கார்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ஏன்னா அவர் யாரு? பதில் கொடுக்கிற தெய்வம். ஏன்னா நமக்கு காது இருக்கு. இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேனோம். ஆனால் நாம கூட அவர் பதில் கொடுப்பார். பதில் கொடுக்கிறதோடு விட்டுறவர் அல்ல, ஆசீர்வதிக்கிற தெய்வம். நான் அனுபவிச்சதான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 வயசில் கண்ணு போய் எல்லாம் கொண்டாந்து விட்டுட்டு போனான். 1967. இன்னைக்கு 2026. இத்தனை வருஷ காலம் என்னை யாரும் சொந்தக்காரன் நீங்கள் நம்பினாலும் என் பிள்ளை கூட என்னை விசாரிச்சு கிடையாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் நடத்துகிறார். அதுக்கு ஒரே காரணம் என்ன? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம்தான். நான் இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஊழியத்துக்கு வரும்போது என்கிட்ட எதுவுமே கிடையாது. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நம்பினாலும் தெரியும், ஆண்டவர் அறிவார். எல்லாருக்கும், எங்கள் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நானே ஒரு நேரம் சாப்பாடுக்கு என்ன செய்வோம் தெரியாமல் இருந்த நாட்கள் உண்டு. நீங்கள் நம்புறீங்களோ இல்லை, ஒரு வீட்டில் என்ன செய்ய, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போது
பரமக்குடியில் நான் இருந்தேன். அங்கே இருக்கும்போது ஒரு அம்மையார், லட்சுமின்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க. அவங்க ஒரு விதவை தாய், இட்லி கடை வச்சுருப்பாங்க. அந்த இட்லி கடையில் போய் இப்படியே கல், அந்த காலத்தில் கிரைண்டர் கிடையாது, இப்படி கல்லை வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு 4 இட்லி கொடுப்பாங்க. அப்படி இருந்த நான் இன்றைக்கி எப்படிங்க 2 ஆலயத்தை உருவாக்குவதற்கு என்ன பலம் என்கிட்ட இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. என்னையவே நடத்துறதுக்கு பலம் இல்லை. பலனற்ற பாத்திரத்தை பலப்படுத்துகிற கிறிஸ்துங்க அவர். அவருடைய நாமத்தை நீங்கள் தேடி பார்த்தா நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஆசீர்வதிப்பார். ஏன்னா வேதத்தில் அநேக காரியத்தை பார்க்குறோம். நான் அனுபவபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் 1992 பார்வையற்ற மக்களோடு மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 1984 அவங்களோட தான் அங்கே இருக்கேன். மதுரையில் தான் இருக்கிறேன். நான் இருக்கிற கிராமத்தில் இந்த பார்வையற்ற மக்களை இயேசுவின் நாமத்தை சொல்லி தேடி வந்தவங்க ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனால் எப்போ வருவாங்க? கிறிஸ்மஸ் வந்தால் வருவாங்க, டிசம்பர் வந்தால் வருவாங்க. அதுக்கப்புறம் யாரும் தேட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறார். எந்நாளும் கூட இருக்கிறார். எந்த நேரத்திலும் கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லி பாருங்க, என்னென்ன அற்புதம் நடக்குங்கிறத நீங்களே அனுபவிக்கலாம். நாங்கள் இருக்கிற காலத்தில் தான் அப்படி ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. 2 பேரும் கண்ணு தெரியாது. கணவனுக்கு ஒரு நோய் வந்துச்சு, அவர் மரித்தார். மரித்த போது அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாதனால செத்து போனது தெரியாது. ராத்திரி முழுக்க எழுப்பிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் எந்திரிச்சு சாப்பிட்டு படுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு படுங்க. அவருக்கு தெரியாது, என்ன மறிச்சு போயிட்டார் எப்படி கேட்கும். காலை வரைக்கும் அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. ஒரு பால்கார மணி அடிச்சுட்டு வந்தால் சொல்லியிருக்கான், ஏம்மா அவர் செத்து விரைச்சி கிடக்காருமா. அப்புறம் தான் இந்த பெண்ணுக்கு தெரியும். அன்னைக்கு அவள் கையில் காசில் அதை விட நான் போடுறதுக்கு ஒரு சட்டை இல்லாமல் இருந்தாலும் ஏன்ட்ட சொன்னான், பிரதர் எப்படியாவது என் புருஷனை அடக்க பண்ண நான் என்ன செய்ய போகிறேன்? கவலைப்படாதம்மா. நான் சொன்ன ஒரே வார்த்தை இதே தான், ஆண்டவர் தேடு, எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஏன்னா அவர் யார்? யோபு 42:2 வாசிக்கிறோம், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் ஒருத்தர் தான் எல்லாவற்றையும் செய்வார். எதையும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. லூக்கா 18:27 படி மனிதனால் கூடாதது தேவனாலே கூடும். இதை சொல்லி ஆறுதல் படுத்திட்டு விட்டுட்டு போல. நான் இந்த ஆண்டவர் நாமத்தை சொல்கிறதுக்கு தேடி வந்த மக்களெல்லாம் நான் தேடி போனேன். எதுக்கு? இந்த பெண்ணோட புருஷனை அடக்கம் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா, ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு அப்படி போய் கேட்டதுண்டு. எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் கமிட்டியில் கேட்கணும், கமிட்டியில் தீர்மானம் போடணும், எல்லாரும் அப்புறம் ஒரு பேசி தான் வந்து செய்வோம், டிசம்பரில் தான் வருவோம். இவர் இறந்தது மே மாதம், டிசம்பர் வரைக்கும் நான் என்ன செய்ய? ஒரு கதவு திறக்கலை. அன்னைக்கு கடைசியில் என்ன செஞ்சோம்? கலாத்தியர் 4:18 படி நல் விஷயத்தில் வைராக்கியம் கொள்வது நல்லதுன்னார் பவுல். அப்படி போய் நாங்களே ஒரு 4 கண்ணுதிராங்களை சேர்ந்து இப்போ இருக்கிற இந்த சத்தியான கிராமத்தில் குழியை வெட்டினோம். 6 அடிக்கு 5.5 அடி வெட்டிவிட்டோம். கடைசியில் கையையும் காலையும் ஒடிச்சு வைக்கும்போது தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்படிப்பட்ட மக்களையும் கொண்டு பரமராஜ்யத்தில் சேர்க்கணுமே, இவங்களுக்காக யாரை அனுப்ப போகிறீங்க? ஒரு சத்தம் கேட்குது, ஒருத்தனையும் காணாமப்பா, சுவரை அடைக்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு எனக்கு தெரியும். ஆனால் ஏன்னா நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட சும்மா இருந்து அடுத்து டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்த காலம். ஆண்டவர் சொன்னார், இன்னும் போய் படிச்சுக்கிட்டு இருக்கியே இந்த மக்களுக்காக, ஏன் நீ போகக்கூடாது? நான் கேட்டேன், எனக்கே கண்ணு தெரியாது, நான் போய் என்ன செய்ய? நான் போய் என்ன செய்ய? யாரை போய் பார்க்க? எனக்கு யார் தெரியும்? அவர் சொன்னார், என் நாமத்தை மட்டும் சொல்லுப்பா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அவருடைய நாமத்தை எப்படி பிரஸ்தாபப்படுத்தினேன்? ஒரு சின்ன கீபோர்டை தூக்கிட்டு போய் அப்படி வச்சுட்டு அங்கே ஒரு பாட்டை பாடுவேன். அப்படியே ஒரு 2 வார்த்தையை சொல்ல ஆரம்பிப்பேன்.
நான் யார் வீட்டு கதவையும் தட்டினதில்லை, யார் வீட்டை தட்டி காணிக்க விடுன்னு கேட்டதில்லை, கேட்க போகிறதும் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு 5000 சாப்பாட்டுக்கு அனுப்பியிருந்தார் கண்ணு தெரியா மக்களுக்கு. அவருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னாரு. நான் சொன்னேன், எங்களால் கண்ணு தெரியாவுங்க யாரும் இல்லை, இப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாதுன்னு. அவருக்கு உடனே கோபம், என்ன அப்படி என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க, நான் அதை பண்ணிட்டு. நான் சொன்னேன், எதை வேணாலும் பண்ணுங்க, எங்களுக்கு கண்ணு தெரிய வைக்க முடிஞ்சா வச்சுங்க, உடனே எடுத்தார். என்ன அவருடைய பணத்தை கொடுத்துருங்க, ஒருத்தர் நிமிஷமாக அனுப்புனேன். ஏன்னா பணத்தை வச்சு இல்லைங்க, ஆண்டவர் நடத்துறதை யார் தடுக்க முடியும்? அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இதை நாம் அறியணும். நான் அவருடைய நாமத்தை மட்டும்தான் சொல்ல, வேற ஒன்றும் சொல்லலை. போய் எல்லா இடத்துலையும் நின்று இயேசுவின் நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம், அது பாவத்தை போக்கும், பயத்தை நீக்கும், தம்மை தேடுகிற பக்தர்களுக்கு பரம சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், நம்பின ஒருத்தரை கூட கைவிடாத நாமம். இன்னைக்கு வரைக்கும் அவர் கைவிடலை, வந்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு கல்யாணத்தை அப்படி தான் பார்வையற்றவங்களுக்கு வச்சுருந்தோம். ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சமயத்தில் ஒரு கல்யாணம் வச்சுருந்தோம். ஒரு 22 23 கல்யாணங்கள் பண்ணிப்போம். வருஷத்தில் எப்படி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா கல்யாணம். இப்போ என்னைக்கு செல்ஃபோன் ரொம்ப எல்லார் கையிலையும் மாட்டிச்சோ அப்போ இருந்து அவங்களே சேர்ந்துக்கிறாங்க. இப்போ நம்ம அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஆண்டவர் தான் நடத்தட்டும். ஆனால் ஆண்டவருக்காக காத்திருந்து ஞானஸ்நானம் எடுத்து பொறுப்போட ஒரு சபையில் வச்சு செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு செஞ்சு வைக்கிறது உண்டு. 2 கண்ணும் தெரியாதவங்களையும் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு. ஒரு சமயத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம், ஏன்னா எப்படின்னா ஒரு வீட்டிலேருந்து ஒரு பானை, ஒரு வீட்டிலேருந்து ஒரு டம்ளர், ஒரு வீட்டிலேருந்து ஒரு தட்டு, ஒரு வீட்டிலேருந்து பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு, ஒரு வீட்டிலேருந்து பையனுக்கு ட்ரெஸ்ஸு, இப்படி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ஒரே பாரம், கல்யாணத்துக்கு 4 நாள் இருக்குது. என்ன செய்கிறது? முக்கியமானது கல்யாணத்துக்கு என்ன வேணும்? திருமாங்கல்யம். ஒன்றுமே இல்லை. நீங்கள் நம்புறீங்களே இல்லை, ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, அவங்க பரம்பரையாக இந்துக்களில் வாழ்ந்தவங்க. திடீர்னு ஆண்டவர் அறிஞ்சாங்க, ஆண்டவர் அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட போது கொஞ்ச நாளில் அவருடைய மனைவி ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்களாம், எனக்கு தெரியாது. அந்த அம்மா சொல்லிட்டு போயிருந்தாங்களாம், பார்வையற்றவங்களுக்கு என் திருமாங்கல்யத்தை எங்கேயோ கொண்டு போட்டுறாத, ஒரு கண்ணு தெரியாத பொண்ணுக்கு கொடு, அவள் வாழட்டுனாங்களாம். அவர் வச்சிருந்த தாலி மாரியம்மன் படம் போட்டுருச்சு, அதை கொண்டு விற்றுட்டு சிறுவை வாங்கிட்டு வந்து கொடுத்தார். 4 நாள் இருக்கேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து தேடி ஒருத்தர் வந்திருக்காருன்னாங்க. போய் பார்த்தேன். அது சொன்னார், ஐயா ஒரு திருமாங்கல்யம் கூட வந்திருக்கு ஐயா. எப்படி தெரியும்? ஏதோ எனக்கு ஏவுதல் இருந்துச்சு, இதை கொண்டு குடுன்னு நான் வந்தேன். இன்றைக்கி அவர் உளுந்தூர்பேட்டையில் இருக்கிறார். முந்தா நாள் கூட வந்துட்டு போனார் என்னை பார்ப்பதற்கு. வந்து பார்த்துட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா, ஏதாவது கல்யாணம் இருந்தால் எனக்கு சொல்லுங்க ஐயா, நானும் கண்டிப்பாக வந்துடுவேயான்ட்டு போனார். ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பார். 4 நாள் திருமணத்திற்கு என்று நான் பயந்து மனசில் படுத்துக்கிட்டு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கேயும் போல எந்திரிக்கவும் இல்லை. ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு படுக்கிற, காலையில் ஒருத்தர் வந்திருக்காருங்கிறாங்க. என்னையா நேட்டால் 2 கிராமில் திருமாங்கல்யம் கொண்டாந்துருக்கேங்கிறார். நீங்கள் ஒருவேளை சொல்லுவீங்க, எங்கேயா இருக்கார் நான் பார்க்கலாமா? சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன், பேசலாம். ஏன்னா ஆண்டவர் ஒருபோதும் அவர் கைவிடுகிறதில்லை. நம்ம பாடல, ஒரு போதும் கைவிட ஒரு நாளும் விலகிட, ஒரு தாய் தேற்று வந்து போல் எல்லேசு தேற்றுவார். ஒரு போதும் கைவிட ஒரு நாளும் விலகிட, ஒரு போதும் கைவிட ஒரு நாளும் விலகிட, ஒரு தாய் தேர்த்து வந்து போ எல்லேசு தேற்றுவார். ஒரு தாய் தேர்த்து வந்து போ எல்லேசு தேற்றுவார்.
மார்போடு அழைப்பனே, பல கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, பல கவலை தீர்ப்பாரே. பொருந்தாய் தேர்த்து வந்து போ, நெல் தேசம் தேர்த்துவா. பொருந்தாய் தேர்த்து வந்து போ, நெல் தேசம் தேர்த்துவா. ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒரு நாள் விலக மாட்டார். அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லி பாருங்களேன். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஐயா சொல்லிட்டே இருந்தா நிச்சயமா இன்னும் கொஞ்சம் எதையோ சொன்னா நம்புறான். அன்னைக்கு அதை சொன்னா நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலை, என் நாமத்தை மட்டும் சொல்லுப்பா. நல்ல கவனிய தமிழ்ல ஏ சு இந்த 2 எழுத்தும் வச்சே சொன்னார். ஏ என்றால் எழுத்து, சு என்றால் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்தா இயேசு. அந்த உயிரும் மெய்யும் கலந்த அந்த இயேசுவின் நாமத்தை மட்டும் எந்த இடத்துலேருந்து பிரஸ்தாவம் பண்ணி பாருங்க. சீகன் பால்க்கு எங்கேருந்து பண்ணாரு? தமிழ்நாட்டுக்கு வரும்போது தரங்கம்பாடியில் ஒரு பாறை, இன்னைக்கு போனாலும் அந்த பாறையை காட்டுவாங்க அங்கே இருக்கிற மக்கள். தரங்கம்பாடியில் எங்கோ இருந்து எல்லா சுகத்தையும் விட்டுட்டு வெள்ளைக்காரரு ஏர் கண்டிஷனில் உட்கார்ந்துருந்தவர், வெயில்னா சாங்க மாட்டார், சுருண்டுவார், தோலை என்ன செஞ்சு போவோம், அவருக்கு வியாதி வந்து. அப்படி இருக்கிறவரும் 3 நாள் வெயில்லையே அந்த பாறை மேலே கிடந்தார். எதுக்கு? எப்படியாவது ஜனங்கள் இந்த இயேசு அறியணும், எப்படியாவது இந்த மக்களுக்கு இயேசுவை சொல்லணும், பிரஸ்தாபப்படுத்தணும். இன்னைக்கு அவர் மரித்துட்டார், ஆனால் அவருடைய பேர் இருக்கு, சீகன்பால் கையர். இன்னைக்கு போனால் தரங்கம்பாடியில் அவர் கண்டுபிடிச்ச அச்சகம், அவர் எழுதின எழுத்துக்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம்? நம்மளால் என்ன செய்ய முடியும்? அவர் நம்மள என்ன செஞ்சார்? ஒரே ஒன்று, இயேசுவை தேடினார், அவர் வந்து ஆசீர்வதித்தார். இன்னைக்கு சொல்லுவேன், நீங்களும் தேடித்தான் பாருங்களேன். என்னென்னத்தையோ தேடுறீங்களே, எதையோ தேடுறீங்களே, எங்கெங்கோ போனாங்க, அது நினச்சி இது நினச்சிங்கிறீங்களே. நீங்கள் உட்கார்ந்த கட்டில் எந்திரிக்க முடியாத நோயில் கூட இருக்கலாம். இயேசுவை தேடி பாருங்க. ஒரு மனுஷன் தேடினா, இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும்னா, அடுத்த நிமிஷம் மனம் இறங்கினார், மறுவாழ்வு கொடுத்தார். இன்றைக்கு உனக்கு எனக்கு தர காத்திருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டுங்க. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் வேற எதையும் நம்ப மாட்டான், உண்மையே நம்பி இருப்பார்கள். சங்கீதம் 9:10 அப்படித்தான் வாசிக்கிறோம். இன்னைக்கு எப்பேற்பட்ட வியாதியில் மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், பிழைக்க மாட்டீங்க, இனிமே ஏதோ கொஞ்ச நாள் தான், இனிமேல் ஒன்றுமே ஆகாது, இந்த மருந்து மாத்திரை தான், சாகிற வரைக்கும் இதை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க, மரிக்க போகிற எசேக்கியாவுக்கு மறுபடி வாழ்வு கொடுத்தவர், மரித்து தூக்கிட்டு வந்த 400 விதவையினுடைய வாலிப மகனை பிழைக்கச் செய்தவர், 4 நாள் நாரிப்போன லாசருவை நடக்கச் செய்தவர், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நானும் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சில காரியத்தை சொல்லுவேன். தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். என்கிட்ட 2 ஆலயம் உண்டு, மதுரையிலையும் திருநெல்வேலியும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மற்றவங்கெல்லாம் காணிக்க எண்ணியிருப்பாங்க, நான் ஜனங்களை எண்ணுவேன். எதுக்கு தெரியுமா? இவங்களை சாப்பிடாமல் அனுப்பிடக்கூடாதே, இவங்களை கொண்டு வந்த இடத்துல திருப்பி கொண்டு விடணுமே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யோசிச்சிருப்பேன், இந்த ஞாயிறு எப்படி நடக்க போகுது, அடுத்த ஞாயிறு எப்படி நடக்க போகுது. ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நடத்தி வருகிறார். 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷங்கள் இல்லைங்க, 92லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, 34 வருஷத்தை தடப்போகுது. ஆண்டவர் அற்புதமாக தான் நடத்தி வருகிறார்.
நீங்களும் கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தாங்களாம் கட்டாயமில்லை, விசனமாய் அல்ல. ஏன்னா 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 112:9 வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கு நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 11:24 உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4:7 நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஏவினா நீங்களும் சொல்கிறோம். எப்படி பிறந்த நாங்கள் உதவி பண்ணுறது? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது பாருங்கள். இது வழியாக ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்கிறதுக்கு எங்களுக்கு வழி உண்டு, என்கிட்ட கேளுங்க. தபால் வழியாக தொடர்பு உள்ளவங்களுக்கு சொல்லுவேன். போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உண்டு, 36 35 38 89 63. இதில் போய் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா மணி ஆர்டர் கமிஷன் கூட கட்ட வேண்டாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை தேடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வமே, கூப்பிடும் யாவருக்கும் பதில் கொடுக்கிற தெய்வமே, குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிறவரே, ஆபத்து நாளில் மட்டுமல்ல, என் நாமத்தை எந்த இடத்திலிருந்து எந்த ஸ்தானத்திலிருந்து பிரசங்கித்தாலும் பிரஸ்தாபப்படுத்தினாலும் தேடினாலும் அங்கே இருப்பேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி யார் யார் எந்தெந்த சூழ்நிலையிலே தங்கள் வீடுகளுக்குள்ளிருந்து வேதனையோடு, கண்ணீரோடு, வியாதியின் கொடுமையோடு, பலவிதமான சமாதான குறைச்சலோடு, பொருளாதார நெருக்கத்தோடு, கடன் பாரத்தோடு, ஒரு சுகர் பிரஷரில் பல நாட்களாய் வேதனைப்பட்டு, ஐயோ என் கைகால் கூட செயல்படலையேன் படுத்த படுக்கையிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிற தெய்வம் என்பதை ஒரு விசை உறுதிப்படுத்தும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கென்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து வேலை இல்லாமல் இருக்கிற என்பு ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கடன் பாரத்தினாலே கூனி குறுகி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.